என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சீரியஸா வேலை பார்க்குறியோ? ரொம்ப சீரியஸ் டாக்டர். இவ்வளவு நாளா புடவை கட்டிட்டு நர்சிங் வந்துட்டு இருந்தேன். இப்போ மட்டும் நான் திடீர் சேஞ்ச். நான் புடவை கட்டிட்டு வந்தா மற்ற நர்சஸ் கிட்ட இருந்து விலகி இருக்க மாதிரி தோணுது. அதனால தான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச். இந்த ட்ரெஸ் போட டிப்ளமா வேணுமே டாக்டர். நோயாளிகளை கவனிக்க அவங்களுக்கு பணிவிட செய்ய நல்ல மனசு இருந்தா போதும். டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை. நல்ல விளக்க லட்சுமி. அப்படின்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி, இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் சங்கத்தை கொடுத்துருங்க. இது எப்படி? எஸ். ஏதாவது சொல்லணுமா? ஆமா. என்ன சொல்ல போறேன்? இதுல எழுதியிருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நல்லா இழுத்து பாரு, எவனாவது கேப்ல உள்ள புந்துற போறான். நல்லா இழுத்து பார்த்தாச்சு. இத பாரியா, இன்னைக்கு நம்ம ஊட்டி போட்டிங்ல போலாம். போட்டிங்கும் போலாம், அங்க ஷூட்டிங் நடக்குதா, அங்கேயும் போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க? அறிவு இருக்குதா உனக்கு? தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் இவ மேற்க, நான் கிழக்கவா போவேன்? ஆமா, நீ எங்க வந்த? இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா. ஆனானப்பட்ட டாக்டர், மேல் படிப்பு படிச்சவரு, அவரே அந்த பொண்ணை குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு. அம்மாடி வள்ளி, உன் புருஷனுக்கு இது பத்தாது. எது பத்தாதுன்ற நீ? இந்த சாமர்த்தியம். அதான பார்த்தேன். ஒண்ணுமில்லம்மா, அந்த பொண்ணுடைய அப்ப ஒரு கோடீஸ்வரன் வையி, உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போடுறோம்னு வையி. பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதியை நமக்கு எழுதி வச்சிடலாம்ல. அடியாத்தி, அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா? பணமா பெருசு. நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன். எதுல கண்ணா, எதுல எழுதுவ? பத்திரிகையிலையா? 40 பைசா டீயை குடிச்சிட்டு ஓசியில புகை விடுறவ நீயா எழுதுவ? அட நீ ஒண்ணு, அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம விடாம ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமியா. நீ புத்திசாலி. அடிக்கடி என் கையை நிட்டுற. இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. போட்டோ ஸ்டுடியோவிலே இரு, நீ கழுவினே இரு. சொல்றதை கேட்டுக்கியா? ரங்கா, திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு. ஏயா சந்தேகம் வருது? சந்தேகம் வரக்கூடாதியா? நம்ம போட்டிங் போலாமா? போலாயா? எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை. பாதி லேக்ல கவுத்துருவேன், ஜாக்கிரதை. அட வாயா. வாங்க. குட் மார்னிங். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல ஒண்ணு இல்ல. இன்னைக்கு 2 முடிவு பண்ணாம உன்னை விட போறதில்ல. ஏர் கார்ல வந்து அங்க போற. முன்னாடி உட்கார். இறங்கு இறங்கல. என்ன பண்ண? ஒண்ணு பண்ணல. போய் சொல்றேன். எனக்கு லெட்டர் எழுதல? இல்ல. ஆமா ஆமா. என்ன தைரியம் இருந்தா அந்த மாதிரி எழுதுவேன். இனிமே எழுத மாட்டேன். என்ன எழுதுன? நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன? இல்ல காதலிக்கல. என் முன்னால நிக்காத. சரி. எங்க நிக்கிற? பின்னாடி. இங்கிருந்து போயிடு. எப்படி? நடந்துதா? எனக்கு வழி தெரியாதே. நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. சரி, அங்க போய் நில்லு.
திரும்பி பார்க்காத. வாயை திறந்து படி. நானும் உன்னை காதலி. என்ன பார்த்து சொல்லு. நானும் நான் உங்களை உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசக்கு அசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற, தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுனா நீ கேட்டதானே? யாரு நானா? உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மாரு. வாய முடியா. அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீங்கன்னா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்குவேன் நானு. எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளையே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா. பள்ளிக்கூடம் பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். No, I'm not getting anything. ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா, மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊரம்மா? இப்ப நீதாயா குழப்பற? மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏமா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீங்கன்னா கூட ஆடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேன். என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா, தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூசன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேலுக்கு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா. அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்சம் தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா. தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போகுது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரணுமா? அவர் பேரு சொல்லுங்க. போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி.
இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்று சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. ரங்கா, என்னமா லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணோம். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராமங்க அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க? அப்புறம் அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. எப்படி இருந்தா? அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இருக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார். டாக்டர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தைக்கு உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்லை, உடம்பு நல்லா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியாம் பார்க்க போயிருக்காங்க. அம்மா, ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு
நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன். நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா.